உண்மையா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாள் உண்மையா நடந்த சம்பவம் வந்து நான் வந்து கருப்பண்டபடியா எனக்கு ஒரு வெள்ளையா வரும்னு ஆசையா இருந்தது. அதாவது ஒரு கிரீம் அதாவது அன்றைக்கு அவாக்கு வந்து அவன் அம்மா வந்து அவ சின்ன வயசுல இருக்கும் போதே குமாரியோட அம்மா வந்து குமாரிக்கு சின்னது போதில்லை. ஆனா அது கூடாது. நீங்க நோமலா சட்டி கவனம் பாத்தீங்களா? வடை சூடாகி கொண்டிருக்கு. வடை பிரட்டுப்படுது. நல்ல பொன் கலர்ல வருது. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா 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 சோத்தையும் வந்து சேர்த்துக்குள்ள மக்களே இந்த சாப்பிட ரெடி ஆகிட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தங்காய் பாவக்காய் ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கு என்ன நடக்கும் மாதிரி செவ்வாய்க்கிழமை என்ன விசேஷம் இல்லை? மரக்கறி தான் சமைக்கிறீங்க. இந்த மரக்கறியெல்லாம் நிறைய மரக்கறி சமைப்படுது. என்ன விசேஷம்ன்ற வாய்ப்பை கேட்போம். என்ன விசேஷம் மாதிரி சொல்லுங்க. சும்மா சும்மா சமைக்க மாட்டீங்க. எப்படி கணக்கு மரக்கறி சொல்லுங்க. என்ன எனக்கு தெரியாத சொல்லுங்க. அம்மா அப்பா அம்மா இல்ல ஆக்கள் வந்து மிரக்கறி சமைச்சு சாப்பிடுறதா? அது என்னன்னு சொன்னது எனக்கு தெரியும். அன்றைக்கு வந்து சித்திர பருவமாம். என்னன்னு சொன்னா அன்றைக்கு அம்மா இல்ல சித்திர சித்திர பருவமன் சித்திர பருவமியா. ஓகே, அவர் கொண்டாடுது. அப்போ அதால் அன்றைக்கு அவாக்கு வந்து அவன் அம்மா வந்து அவள் சின்ன வயசில் இருக்கும்போதே குமாரியோட அம்மா வந்து குமாரிக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே மோசம் போட்டா. எத்தனை வயசில் இருக்கும்? 16 எனது குமாரின்னா எனது மனைவி. அவன் அம்மா வந்து குமாரிக்கு வந்து 16 வயசு இருக்கும்போதே சின்ன நிலையே அவள் மோசம் போட்டா. சரியான கவலை ஆளுக்கு. என்ன செய்ய, சின்னலே மிஸ் பண்ணிட்டா அம்மாவை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அதாவது நாங்கள் நிறைய மரக்கறி சமைக்கிறோம். நானும் வந்து குமாரிக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த முறை என்ன செய்யணும் என்னென்னு சொல்லுங்க படி தரேன் கண்டி. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் காட்டுறோம் வாங்க என்ன சமைக்கிறான் வந்து வேறங்கோ. கத்திரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கு. இப்போ வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு இருக்கு. என்னது கண்டு கேட்போம் மங்களை போய் இங்கே சமைக்கிறது. வெங்காயம் பட்டி கண்டிக்கிறேன். நான் இன்னும் ஹெல்ப் பண்ணல. பாவக்காய் வந்தெல்லாம் பட்டி வச்சிருக்கு பாருங்க. பாவக்காயெல்லாம் படியாக வட்டி வச்சிருக்கு. வெங்காயம் மிளகா வட்டி கண்டுருக்கா. பார்ப்போம் என்ன சமைக்கிறான்னு உங்களை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா நிற்கிறேன். நம்ம ஒன்று ஹெல்ப் பண்ணிடலாம்னு சொல்லி இப்போ என்ன பாத்திரம் கழுவ விட்டுருக்கு. நாங்கள் பாத்திரம் கழுவ போகிறோம். பூச்சி விட்டுருக்கு பாத்திரம் நம்ம கழுவுங்கன்னு சொல்லி. வாங்கோ பாத்திரம் கழுவுற பேருங்கோ. இப்படி தான் நாங்கள் வெளிநாட்டில் பாத்திரம் கழுவுற நாங்கள். கொஞ்சம் பொருங்க வாரம் கமரா. ஓகே, இதெல்லாம் கலவுறாங்க மாதிரி கழுவி பாருங்க. வெளிநாட்டில் சொல்லி மிஷினுக்கு ஓட்டு எடுக்கிறேன் பாருங்க. நாங்கள் கையால் கலவுறோம். இதெல்லாம் மிஷின் நாங்கள் பாவிக்கிறேன். மிஷின் வந்து ப்ராப்பராக கழுவி தர. அது என்ன பிளேட்டோட கழுவும். ஆனால் வந்து இந்த சட்டி பெரிய சட்டிகள் வந்து வடிவாக கழுவாது. ஆனால் இதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுற குறைவு. அதை விட எங்களோட கைதான் எங்களுக்கு நல்லது. பாருங்க கழுவி கொண்டே இருக்கிறேன். வீட்டில் நின்றா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாடி பேச ப்ராப்ளம் ஆகிடும். என்ன போவதில்லை. என்ன சமைச்சிங்க இதுக்கு பெருப்பா? பெருப்பு மேல மெஞ்சல என்ன செய்யறது கட்டிட்டா சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அவள் வந்து என்ன முடிட்டு வந்ததான் மணக்கு நான் வந்து கொக்கி கொடுத்துருந்தேன். வயசு அதான் போட்டுருக்கேன். நான் கழுவி வைக்கிறேன். மணந்து பார்க்குறேன். மணக்கு ஒழுக்கு மணக்கு எப்படி செக் பண்ணி கொடுத்தாலும் திருப்பி பார்க்கணும். மணந்து பாட்டுக்கு வச்சுக்கிறாரு. கழுவிட்டேன் வேற பாத்திரம். என்ன 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 சமையல் போகுது பாருங்க. பாவக்காய் கொதிச்சு கொண்டு இருக்குது. அங்கே கீரை வந்து அவிஞ்சு இருக்குது. இதை கத்திரிக்காய் சமைக்கிறோம். தூள் போட்டு கிடக்கு போய் கொண்டு இருக்குது.
சமையல் நடந்துருக்கு பாருங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிற்கிறேன் பக்கத்தில். நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். எந்த வேலை வந்து பாத்திரம் கழுவுறது, வெங்காயம் பட்டி கொடுக்குறது தான் எந்த வேலை. சமையலெல்லாம் எனது மனைவி குமாரி சமைப்பான். இதான் நம்ம கிச்சன் பாருங்க. என்ன வீடியோவில் காட்ட வேண்டாமோ உங்களால் காட்ட மாட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்போ வடைக்கு உளுந்து அடிக்க போகிறேன் வேறு ஒரு கிரைண்டரில். உளுந்து ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கு வடையும் போகிற சாப்பிடணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு அடி நடக்குது. நல்லா அடி எனக்கு இறச்சி விட ஏதோ தரும் நிறைய பண்ணிட்டு வடை வடை. ஓகே என்ன கிடைக்கும் கிரைண்டர் தான் எங்களோட கிரைண்டர். இதில் அடி நடக்கு பாருங்க. தண்ணி விடா திருப்பி தண்ணி விடா காணாண்டு இப்போ அடி நடக்க போகுது. உளுந்து ரெடி ஆகிட்டு இது கொட்டுங்க. நல்ல களியாக வந்துட்டு அப்படியே வரணும் வடைக்கு. அப்போ என்ன படம் பிடிக்கிறது? பிரித்தி கிரைண்டராக நான் சூப்பராக இருக்குது. இந்தியாவில் இருந்து அடுப்பிச்சு நாங்கள் என்ன விலை வாங்கினாங்க? இது என்ன விலைப்பா? 100 ரூபாயா? இப்போ நல்லா களியத்தான் செய்யணும். வடை ஆகும் வடை வடை. இப்போ வந்து என்னென்ன இன்னும் சும்மா கை கட்டி கொண்டு நிற்க வேண்டாமாம். வெங்காயத்தை பட்டுட்டாமாம். நான் வெட்ட போகிறோம் வெங்காயம். எனக்கு மாதிரி வெங்காயத்தை பட்டுட்டோம். என்ன மாதிரி வெட்டுறது? சின்ன வெட்டுறது. என்னென்னு சொன்னால் இப்போ லண்டனுக்கு வந்த புதுசில் நான் தான் பார்க்க சமையல் பிழைக்கினது. சரி இப்போ எங்களுக்கு சமையல் பிழைக்கணும். பேருங்க வந்த புதுசில் என்ன செய்தான்னு சொன்னால் ஊரில் சமைக்கிற மாதிரி இல்லை. மிளகறி பால் எல்லாம் அப்படி சமைச்சோம். நீங்கள் தேங்காயை வாங்கி திருவி போட்டு ஊரில் புளிக்கிற மாதிரி நல்லா புளிஞ்சு முழுக்காங்க வரைக்கும் போடுறேன். நான் அப்படி விடுறேன். இங்கே தேங்காய் பவுடர் மாதிரி கொஞ்சம் பிடிக்குது. அது நல்லா இருக்கும். பாலை வட்டிங்கன்னு சொன்னால் ஆள் இதாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த ஆளுக்கு நிறைய தண்ணியெல்லாம் போட்டு தான் இங்கே சமைக்கிறது. இப்படி தேங்காய் பால் போட்டு சமைக்கிறாண்டு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஆள் சூப்பர் சமையல். அந்த மாதிரி இப்போ நான் வெங்காயம் மட்டும் வேணும். நீங்கள் சொல்லிங்களே நான் சமைச்சா உப்பு காணாண்டி இடம் நீங்கள் அப்படி சொல்லிங்களே தெரியும் தானே. பாத்திரம் கழுவி வச்சா திருப்பி கலவுறீங்களே. வந்து சமைச்சா திருப்பி தான் சமைக்கிறீங்க நீங்கள். சரி ஓட வாச்சிருந்தா இந்த டைம் பேசாது. எனக்கு வேலைக்கு போன 5 மணிக்கு வெங்காயம் பண்ண போகிறோம் மக்களே. பேரங்க நான் அப்படி வெங்காயம் பண்ணுறேன். சும்மா காட்டுறாங்க யூடியூப்பில் வீடியோவில். இதாருமா பாதியாக இப்படி அறுக்கணும். இப்படி வெட்டணும். இந்த நடுவான் தோண்டணுமாம்மா. என்ன சொன்னால் இந்த நடுவான் நாங்கள் போடுறதில்ல. என்னத்துக்கு நடுவான் போடுறதில்ல உண்மையா? இந்த நடுவானை வந்து நீங்கள் இந்த வெங்காயம் நடுவானை வந்து எடுக்கணுமா. என்ன சொன்னால் இது கூடாது. பெருத்தங்களும் பெருமா மிச்ச தலை முடியும் பலராகும். அப்படித்தான் நாங்கள் எடுக்காம சமைச்சுதான் எனக்கு தலைமை கொண்டு இருக்குன்னு நக்கல் அடிக்கல. அதுவும் வந்து யூடியூப்ல பார்த்து தான் சொல்றான். இன்னும் தெரியல. யாரையெல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. இப்படி வெங்காயம் என்னத்துக்கு வெட்டுறது வேற இந்த எப்படியா சைஸா வெட்டுறது வேறமோ முட்டை வெட்டுறமே தானே. சின்ன சின்னையா இப்படியே ஏன்னா இது வந்து வடைக்கு வந்து சின்ன இருக்கணுமா. அப்போ சின்ன விட்டு இந்த பேசுவேன் என்ன சின்ன விட்டால் கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு சொன்னால் இது நீங்கள் பேசுவீங்க முட்டைக்கு வெட்டுற மாதிரி வெட்டினா ஆளும் பெருசாக கிடக்குமே. பேருங்க இந்த சைஸை பேருங்க அப்படி ஓகே எப்படி வெட்டுறது?
வெங்காயம் பட்டினா ஒரு கண்ணு எரியும். கண் எரிஞ்ச உடம்பு நல்லது, கண்ணுக்கு நல்லது. கண் இல்லாம தான் இருக்கு. நக்கல் என்ன கொண்டாடி எந்த நக்கல் எந்த நாளும் என்ன செய்யறது. பேரங்க இருக்க வெங்காயத்தை குமாரி கேக் ப்ளீஸ் கம்மியா வெயிட்டா பார்ப்போம். சமைச்சிருக்கிறேன் நான் சமைக்கிறேன், சாரி அவாது சமைக்கலாம். வெங்காயத்தை வட்டி இருக்கிறேன். ஆனால் பார்ப்போம், காட்டி போட்டு தான் திருப்பி துவங்கணும். தெரிந்தான் லொல்லு பண்ணிடுவேன். அந்த பேரோட தெரியும் தான். பொம்பளையில் வந்து இந்த பார்த்துங்க என்ன சின்னனா பண்ணிட்டான் பார்த்துங்க. ஐயோ அப்படி விட்ட பிடியும் பண்றீங்க. நாங்கள் வந்து இப்படி ஒரு காலம் பட்டுறேன், சின்னதாக விட்டுறா நம்ம ஆளும் பெருசாக விட்டுறேன். இந்த முட்டைக்கு தானே வடைக்கு ஒரு காலம் பட்டினா இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் பட்டுறேன். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் நினைப்பீங்க வெங்காயம் மட்டும் தெரியாது. வீடியோக்கு ஆக்ட் பண்ணது நினைக்கிறோம். ஏன் யூடியூப் தான் நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க? என் மனைவிக்கு வந்து நான் யூடியூப் என் மனைவிக்கு வந்து நான் யூடியூப் எடுக்கிறது விருப்பம் இல்லை. நான் யூடியூப் எடுத்தா ஒரே நக்கல் அடிப்பான். என்ன யூடியூப் எடுக்கிறீங்கன்னு நக்கல் அடிப்பான். என்ன செய்யறது? எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் முன்னோரணும். கேட்டா குழம்பு என்ன பறக்குது எல்லாம். என்ன பார்க்க படிக்க என்ன படிக்க வேற கொஞ்சம் வெங்காயம் மதங்கிறது வடிக்குது. ஓகே, நான் உங்களுக்கு வெங்காயத்தை பட்டி போட்டு காட்டுறேன் படிவா. பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்கு மேலே வச்சு வெங்காயம் பட்டுன்னு வேறாங்க. தினகரன் பேப்பர், லண்டனில் தினகரன் பேப்பருக்கு மேல் வெங்காயம் பட்டும் ஜெகன். லண்டன் ஜெகன். எத்தனாம் தேதி பேப்பர் இது? தேதியை காணனே. என்ன எழுதியிருக்கு? எத்தனாம் தேதி பேப்பர்? 2023 டேட்டா பாருங்க. எங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது. அப்போ அதுக்குள்ளே இந்த பேப்பரை வச்சு அனுப்பியிருக்கிறோம். சொல்லங்கால இருந்து பார்த்தீங்களா? வெங்காயம் பட்டி இதுக்குள்ளே போட்டுட்டேன். உளுந்துக்க என்னென்னு சொன்னால், இந்த பச்சை மிளகாயம் சின்ன சின்ன வடைக்கு பட்டிடாமல் இப்போ அதையும் நான் பட்ட போகிறேன். உங்களுடைய அன்புடன் பெற வைக்கிறேன். என் பச்சை மிளகாய் விட்டுறதை பார்க்குறதுக்கு மக்களே. என்ன சொன்னீங்க? நான் பச்சை மிளகாயெல்லாம் பட்டி பேரங்க உளுந்துக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை சுட போகிறோம். கறியெல்லாம் நீர் ரெடி ஆகி கொண்டு இருக்கக்கூடாது. நானும் பார்த்து பண்ணிக்கிறேன். எப்போ சமையல் முடிய மாட்டேன், பசிக்குது சரியா. இந்த ஒரு புடி கண்டு பிடிக்கலாம் வேண்டாம். இப்போ கீரை மசிக்கிற வேறங்க. தேங்காய் பவுடர் போடுறீங்க. தேங்காய் பவுடர் போட்டு கீரை மசி நடக்குது. வேறங்க நம்ம நாட்டு கீரை மாதிரி இல்லையா. இங்கே வந்து போசலாம் கீரை வார கூட நாங்கள் போட்டு மசிக்கணும். ஃப்ரெஷ் கீரை இருக்கு தான் வாங்குறது. இருக்கு கூடுதலாக ஒன்று காய்ச்சா கத்திரிக்காயெல்லாம் ரெடி ஆகிடுது. வடைக்கு வந்து எண்ணெய் கோச்சு கொண்டு இருக்குது. என்னென்ன குறை சமைச்சாண்டு காட்டுறேன் வாங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போகலாம். இந்த சமைச்சாச்சு. இது என்னங்க? பாவக்காய், கீரை, பருப்பு, பூசணிக்காய், மரவள்ளி கிழங்கு. என்ன பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. எல்லாம் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்தில் நாங்கள் சாப்பிட தயாராக போகிறோம். வடையை ரெடி ஆகினோன்னா சாப்பிட போகிறேன். வடையை பாருங்கோ, போடுங்க. வடையை எப்படி போடுறான்னு பார்ப்போம். வடை சுடுவாங்க போடுங்க பார்ப்போம். வடை வடை ரெடி ஆகுறது. கொஞ்சம் வடையை சுட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு பசியல நீங்கள் சாப்பிட போகிறோம், நான் சாப்பிடலாம். என்ன வாசம் தானே வேற. என்னன்னு சொன்னால் அவாக்கு அம்மா வந்து சின்ன மோசம் முன்னோடைய நாம் வந்து அவாவை வந்து என்னன்னு சொல்கிறோம், அம்மா போல நல்ல கண் கிளங்காமல் வச்சு பார்க்குறேன் என் மனைவியை. உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, ஏன்டா அவள் சின்ன மோசம் முன்னோடைய எனக்கு சரியான கவலை. அவள் அம்மா இல்லாமல் வளர்ந்தவான்னு சொல்லி அவன் அக்காவோட இருந்து வளர்ந்தவா. அந்த கவலையில் நான் அவாவை லவ் பண்ணி 13 வருஷமாக லவ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணி அவாக்காக நான் வெயிட் பண்ணி தான் கட்டினான்.
அவன் வெயிட் பண்ண எனக்கு 15 வருஷம் கட்டி கண் கிளங்காம வச்சு பாக்குறது. வெங்காயம் உறுதி வெட்ட விட மாட்டேன். என்ன சொன்னா கண் கிளங்கி கண்ணீர் விறக்க வேண்டாக்கா வெங்காயமே வெட்ட விட மாட்டேன். அப்படி வச்சு பாக்குறேன் என் மனைவியை. என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்க அலையில நான் தானே வெட்டி நம்புங்க. அதுக்காக ரெட் ஒனியன் பட்ட விட மாட்டேன். இந்த ரெட் ஒனியன் தான் கூட ஒரு வந்து இதா இருக்கும். உண்மையில உள்ள சொல்லுங்க. நான் உங்களை கண்கிழங்கா தான் வச்சு பாக்குறேன். கண்கிழங்கா வச்சு பாக்குறேன். என்ன கொண்டாடி யோசிக்கணும். நீங்க உண்மையா பூ போட்டு கும்பிடணுமா? என் காலில் வந்து ஒரு நாள் முடியல. நீங்க வேலைக்கு போயிக்க அத்தா 2 கும்பிட்டு போகணும். அதான் பாசம், உண்மையான பாசம். வடை வடை வந்து சூடாகி கொண்டிருக்கிறது. என்ன செய்யும் கூட காலில் விழுந்து நீங்க கும்பிடலாம். சின்ன நம்மண்ட காலில் விழுந்து உங்க முடியல கும்பிடணும். இதை தெரியும் தானே. சும்மா கிணக்கு காய்ச்சிருந்தீங்க. இதில் காய்ச்சல் ப்ராப்ளம். என்ன செய்யற கட்டிட்டோம். என்ன நீங்களும் எத்தனை ஆம்பளைகள் வந்து என்ன போல கஷ்டப்படுறீங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த வருஷத்தோட 17 வருஷம் ஆகுது கல்யாணம் கட்டி. 17 வருஷமா குப்பை ஓடுறேன்னு சொல்ற வேற அந்த மாதிரி இருக்கு கூட பாப்போம். தூள் கிளப்பு நிப்பாடி பண்ணி சாப்பிடுங்க. நீங்க பசியல விரதம் இல்ல. எனக்கு பசிக்கல. எப்ப உங்களுக்கு பசிக்கிறதால என்ன கரெக்ட் பண்றீங்க எனக்கு தெரியாது. புரிஞ்சா சரி. உலகுது வேற. ஐயோ இப்போதான் 14 வருஷம் குப்பை கொட்டினேன்னு சொன்னா அந்த குப்பையில வந்து ஒரு குப்பை தான். உண்மையா சொல்லவே இல்ல. பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கை உழையுது. எவ்வளவு டியூட்டி படுக்கிற எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? கையெல்லாம் உழையும். கஷ்டப்பட்டு நான் டியூட்டி படுக்கிறேன். நீங்கள் வந்து நான் யூடியூப் செய்தா பேசுவேன். என்னது யூடியூப் எடுக்க உங்களை போற வேலையிலே வந்து எடுத்தா என்ன அது பொழுதுபோக்கு தானே. மக்கள் பார்க்கணும் இல்லையோ நாங்கள் என்ன செய்யறோம் என்ன நடக்கிறது காட்டணும். என்ன மக்களுக்கு காட்டணும் காட்டணும். நம்ம காசுக்காக வரேன்னு சொல்றீங்க. நாங்களும் ஒரு பொழுதுபோக்கு ஒரு என்ஜாயா இருக்கும். நாங்க போராட்டங்களை காட்டலாம். சும்மா ஒரு காமெடியை செய்யலாம். நான் வந்து கூடுதலா காமெடி தான் செய்யறேன். நான் யூடியூப்ல வந்து டிக்டாக்ல வந்து கூடுதலா காமெடி செய்து ஷார்ட்டா வீடியோ போடுவேன். யூடியூப்ல டிக்டாக் வீடியோ போய் பாருங்க. நல்ல சூப்பரா காமெடி எல்லாம் செய்து காமெடியா செய்திருக்கேன். ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். டிக்டாக்ல எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் நான் அந்த வீடியோவை நான் வந்து 2010ஆம் ஆண்டு திறந்தேன் யூடியூப். ஆனால் நான் வந்து வீடியோ ஒன்றும் போடல. இப்போதான் நான் ஒரு 1 இயராக தான் நான் வீடியோ ஃபுல்லாக போடுறேன். முதல்ல ஒன்று போடல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க மக்களுக்கு என் வீடியோ இப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் நானும் வளரலாம். நிறைய வீடியோவில் வந்து நான் போடலாம். என்ன மாதிரி சொல்லுங்க. நான் வளர்ந்துதான் நிக்கிறேன் தெரியும் தானே. சரி அதான் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க இந்த யூடியூப் பற்றி மக்களுக்கு? என்ன மூத்த காட்டக்கூடாது என்ன சொன்னா யூடியூப் வேற பக்கம் வந்து என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? இந்த யூடியூப் காட்டக்கூடாது சொல்ல வரேன். நான் சமைச்சு கொண்டு கேட்க எல்லாம் அப்படி இப்படி சமைப்போம் காட்டக்கூடாது. உண்மையா? சரி நம்ம அடுத்த வீடியோ வாரீங்களா? அடுத்த வீடியோல டான்ஸ் ஆடுறது பிளான் போட்டுருக்கு. உண்மையாவா? என்ன டான்ஸ்? கும்பி டான்ஸ். கும்பி டான்ஸ். கும்பி டான்ஸா கும்பி டான்ஸ்? ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுவோம். என்ன டான்ஸ்? கும்பி டான்ஸ். கும்பி டான்ஸ் ஆட போறோம். கும்பி டான்ஸ் அதே ஒரு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இல்ல ப்ரோ காட்டுறேன். வடை என்ன நிலைமையில இருக்குது பார்த்தீங்களா? வடை சூடாகி கொண்டு இருக்குது. வடை பிரட்டுப்படுது. நல்ல பொன் கலரில் வருது. என்ன மாதிரி வெள்ளையா கிடக்கு. ஒரு சைடு வெள்ளையா கிடக்கு, ஒரு சைடு பவுன் கலர் ஆகுது. நான் ஒரு க்ரீம் ஒன்று பூசுறேன். என்ன வெள்ளையா வருது மாற அடிக்கிறேன்.
நான் ஒரு முந்தைய ஒரு க்ரீம் ஒன்று பூசி சரி நான் பாடியை சொல்கிறேன் வாங்க மக்களே என்ன விளங்கு அடுப்பு சட்டியை தட்டினா இப்ப நான் தான் உண்மையா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முதல் உண்மையா நடந்த சம்பவம் வந்து நான் வந்து கருப்பண்டபடியா எனக்கு ஒரு வெள்ளையா வரும்னு ஆசையா இருந்தது. அதாவது ஒரு க்ரீம் ஒன்று வாங்கி பூசினான். என் மருமகள் சொன்னவள் ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது மாமா நீங்க பூசுங்க தான் பூசினா கொஞ்சம் வெள்ளையா வந்துன்னு சொல்லி தந்தாள். அதை நான் பூசி நான் பட்ட பாட தெரியுமா மக்களே. உண்மையா எனக்கு இயற்கையா இருக்கிறது பெற்று கண்ட க்ரீமை போட எங்க தேவை செய்யுது ஏன்னு சொன்னவா போட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளைவுகள் சந்திக்க வேண்டி வரும். போட்டு முகமெல்லாம் அவிஞ்சு 2 நாளையால முகமெல்லாம் அவிஞ்சு முகமெல்லாம் மீறி போச்சு. அது 3 கிழமைக்கு அப்புறம் தான் எடுபட்டு ஸ்டொப் பண்ணின அப்புறம் எடுபட்டு அதுவுமே பார்க்க மாட்டேங்கிறார். இப்போ சின்ன சின்ன அடையாளம் கிடக்கு போதில். ஆனா அது கூடாது. நீங்க நோமலா சட்டி கவனம் வடை கவனமா அதான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். யூடியூப் எடுத்து தன்னை வடைச்சட்டியை கொண்டு விட உண்மையா நடந்த சம்பவம் தான். அப்படி நான் தேவையில்லா கிரீம்ல போடாங்க ஏன்னு சொன்னா உடம்புக்கும் கூடாது முகத்துக்கும் கூடாது. தேவையில்லா வருத்தங்கள் சில வருத்தங்கள் வரும். எல்லாருக்கும் ஒத்து வராது அதான் சொல்றேன். கதைக்க விட மாட்டேங்க ஒன்று நல்லதா சொன்னால் ஒரு வித்தியாசம் நினைக்க என்ன செய்யறது ஐயா உங்களையெல்லாம் திருத்த முடியாது. என்ன வடலடியோ சாப்பிடுவோம் பசிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை உள்ளி எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டாமா. எப்படி சத்தம் போடுறான்னு வேறங்க கருவேப்பிலை எடுத்து வைக்கட்டாமா. சரி கருவேப்பிலை பிரிச்சுக்க வைக்கிறேன். வேலைக்கு போகணும் கருவேப்பிலை வைக்கடா பிரிச்சுக்க வேறங்க இதான் என்னோட பிரிச்சு பார்த்தீங்களா. இனி சாட்டர்டே ஷாப்பிங் எல்லா சாமானும் முடிஞ்சுது. இன்றைக்கு சமைச்சு இனி சனிக்கிழமை தான் நாங்கள் லீவில் ஷாப்பிங் செய்யணும். வேறங்கோ இனி வந்து இனி என்ன நடக்கணும் உப்பு எல்லாம் எடுத்து வைக்கணுமோ. சரி நான் இந்த இதோட இருக்க க்ளீன் பண்ணி போட்டு வரேன். என்ன சொன்னால் இப்போ சத்தம் போட்டு நிற்கிறான் வீடியோ எடுக்குது க்ளீன் பண்ணாமல் வேலையிலேயே ஒன்று பேசிக்கிட்டு நிற்கிறான். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி போட்டு முடியேக்க சாப்பிடேக்க உங்களுக்கு காட்டுறேன். அன்புடன் பிறகு நான் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு மக்களே வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பாருங்கள். நான் போட்டு வச்சுக்கிறேன் சாப்பிட போகிறேன். இதான் இன்றைக்கு இந்த சாப்பாடு. வடை அப்பளம் மிளகாய் எல்லாம் மிரக்கறியும் இருக்குது. வாங்க சாப்பிடலாம் மக்களே. இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய் பாவக்காய் எல்லாத்தையும் உண்டா சேர்த்துட்டு அடிக்க போகிறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கறியும் உண்டா சேர்த்து அப்படி அடித்தா தான் நல்லா இருக்கும். வடையை பார்த்தீங்களா வடையை நல்லா இதுக்குள்ள உள்ள வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டிருக்கா. அது கடிக்கும்போது நல்ல டேஸ்ட் நல்ல ஃப்ளேவராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து கடிவிட சூப்பராக இருக்குது. அதே போல் எல்லா மிரக்கறியை மிக்ஸ் பண்ணி இந்த வடையை அப்படியே கடிச்சு கொண்டு பொரிச்ச மிளகாய் இருக்கட்டும் அதையும் கடிக்க போகும். கடிச்சிங்கன்னா அந்த மாதிரி அப்பளத்தை பாருங்க. மிளகறி சாப்பிட தூக்கம் பெறும். ஓகே மக்களே நான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது ஃபுல்லாக காட்ட முடியாது. இதுதான் என்னுடைய சாப்பாடு மிளகறி. அம்மையில் எல்லாம் மிளகறி இந்த இது வந்து என்னென்னு சொன்னால் பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு போட்டு மசிச்சிருக்கா. நல்ல டேஸ்ட்டு செம்ம டேஸ்டாக இருக்குது. சொல்லி வேலை இல்லை. அதோட அந்த வடையும் நல்ல டேஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கு. பீடி எப்படி காக்கல நான் கையில் ஏந்து சாப்பிட்றேன். உண்மையா
நம்மளை விறக்கறி வாழையில சாப்பிடணும். வாழை வந்து இன்னும் வளரையில வாழை சில்வர் செடியை சாப்பிடுவேன். சில்வர் செடியை சாப்பிடும்போது நல்ல இதமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு கோப்போட சோறே காணும் மறைவா, என்ன மரக்கறி வயது உயிரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா 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 சோத்தையும் வந்து சேர்த்து குழைச்சிட்டேன் பாருங்க. சாப்பாடு கறியெல்லாம் சேர்த்து குழைச்சிட்டு ஒரு புது நான் சாப்பிடுவேன். அந்த அப்பளம் இருக்குல்ல, அப்பளத்துக்கு மேலே வச்சுட்டு இப்படி பாருங்க, அப்பளத்துக்கு மேலே இப்படி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்கும். சில வேளை நான் குழஞ்சி இப்படி தான் சாப்பிட்றேன், உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, அப்பளத்துக்குள்ள சோத்தை குழச்சி வச்சுட்டு ஒன்றுமே அப்பளம் இந்த சோறு குழச்ச சோறு இருக்கலாம், மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் குழச்சிட்டு வச்சுட்டு அம்மா அந்த மேல் சட்டப்படி நீங்க அவங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் கொஞ்சம் வடையும் கடியுங்க. அம்மா பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க இப்படி சாப்பிட்டு நான். ஓகே மக்களே, ஏன்னா பிடிக்கும் இப்படி சாப்பிட்றோம். சாப்பாட்டை ஒரு விதமாக சாப்பிடலாம். அதே தான் உங்கள்கிட்ட சைடில் நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். செம்மையாக இருக்கு. இந்த மிளகுக்கும் பூசணிக்காய் தான் நல்ல செம்ம டேஸ்டாக இருக்கு. பாவக்காய் சாப்பிடுவோம் நீங்கள் அடிக்கடி, நல்லது. சூறல் வேற, சூறை குறைக்கும். எல்லா மிளகுலையும் சாப்பிடுவோம் முடியும். ஓகே மக்களே, வேறு என்ன, இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். இன்றைக்கு அந்த சமையலையும் காட்டி நான் மனைவி ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு என்ன, மீண்டும் நான் உங்களை நல்ல காணொலியில் மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மக்களே, நன்றி, வணக்கம். உங்களை இந்த விட வருவது உங்கள் ஜெகன். பாய்.